அது கோழிகளுக்கு சாதம் ஒரு பங்கு, இது தவிடு, நெல் தவிடுன்னு சொல்லுவாங்க. அது ஒரு நல்லா கிளறிடணும். தீவனம் வந்து நம்மளுக்கு எல்லா ரகங்களும் சத்துக்களும் கிடைக்கிற மாதிரி நம்ம வந்து கொடுத்தாதான் வெயிட்டு கெயின் ஏறும். இப்படி போட்டு கிளறிட்டு வாத்தும் இதுலேயே நமக்கு எடுக்கிறதுனால நல்லா கிளறிக்கணும். அந்த மாதிரி நல்லா கிளறி அரிசி தவிடு, அடுத்தது தீவனம் இதில் கலந்துக்கிட்டிங்கன்னா ருசி கூடும். தீவனம் முட்டை விடுற கோழி, சிக்ஸு எல்லாத்துக்குமே ஈவனாக இருக்கும். விரும்பி சாப்பிடுங்க. டெய்லிக்கு இது மாதிரி வைக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு தீவனம் வைக்கணும். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு தீவனத்தையும் நான் அப்டேட் கொடுக்குறேன், எடுத்துக்குங்க. நன்றி. நாகை அன்னை ஒருங்கிணைந்த பண்ணை, நாட்டுக்கோழி ஒருங்கிணைந்த பண்ணை.